உலக மக்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். அதிலும் என் இனிய தமிழ் இனத்துக்கு மிக மிக வணக்கம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த குட்டி கதைக்கு குட்டி கதை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை சீசனில் தான், மழை காலத்தில் தான் அந்த புல் வந்து முளையும். அந்த புல் பேர் வந்து கொடமிரட்டின்னு புல். அந்த புல் வந்து காடு, மேடு, கரடு எல்லா இடத்துலையும் வந்து அந்த மழை சீசனில் தான் முளையும். அந்த புல் வந்து நல்லா முளைஞ்சிட்டு, நல்லா தளன்னு இருக்கும்போது, நல்ல பருவத்தில் இருக்கும்போது, அதுக்கே ஒரு ஆசை வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. அந்த கல்யாணம் பண்ணுறதுக்காக யாருக்கிட்ட பொண்ணு கேட்குறதுன்னு சொல்லி, அது என்ன பண்ணுது, அருகம்புல்லுக்கிட்ட போய் பொண்ணு கேட்குது. அதுக்கு அந்த அருகம்புல் பதில் என்ன சொன்னுச்சுன்னா, சித்திரை வைகாசி போகட்டும், ஆணி பிறந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அருகம்புல் சொல்லி அனுப்பிச்சிருச்சான். அப்போ அந்த அருகம்புல் சொல்லி அனுப்பிச்சிட்டோன்னே, அப்புறம் சித்திரை வைகாசி சித்திரை வைகாசி வரும்போது நல்ல வெயிலில் வந்து இது அதுக்குள்ளே வளர்ந்து நல்லா இந்த குடமரட்டி புல் கதிர் விட்டு நல்லா பந்தாட்டம் கொடையாட்டம் நல்லா பந்து மாதிரி, அது உள்ளார குடமரட்டி புல்லுன்னா அந்த உள்ளார பூரா அந்த கம்பி உள்ளார கொடை கம்பி மாதிரி இருக்கும். அது அந்த புல்லுனுடைய விதை அந்த பூ பூத்து மலர்ந்து விளைஞ்சி இருக்கும்போது பந்து மாதிரி. அப்போ அந்த அந்த குடமரட்டி புல் வந்து நல்லா விளைஞ்சி காஞ்சி கருவடாய் போய் நிற்கிது சித்திரை வைகாசியில். ஆணி ஆடி பிறக்கும்போது காற்றுல அடிச்சுக்கிட்டு அது ஓடுது. அப்போ அந்த காற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடும்போது அதை வச்சு தான் அதை காற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடுது. அப்போ அந்த ஓடுறத பார்த்துட்டு அப்போ சிரிச்சுக்கிட்டு சொன்னச்சான் அருகம்புல், டேய் மாப்பிள்ள, என்ன பொண்ணு கேட்டேன், நீ பாட்டு ஓடுற அப்படின்னுச்சான். இந்தா பொண்ணு அப்படின்னுச்சான் அருகம்புல். அதுக்கு அந்த குடம்பெட்டி சொன்னிச்சான், எனக்கு இப்போ நிற்க நேரம் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது காற்றுல அடிச்சுக்கிட்டு ஓடியே போச்சான். அந்த மாதிரி இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வந்ததுக்கு கதைக்கு அர்த்தம், தமிழ் தேசியங்கிறது வந்து அருகம்புல். அது எங்கேயும் ஓடாது, இங்கேயும் பூமியிலே தான் இருக்கும். தண்டு பிடிச்சி அதை அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. குடமரட்டி புல்லுங்கிறதுங்கிறது திராவிடம். அது சீசனுக்கு தான் வரும். அந்த சீசன் தான் இப்போ அது இங்கே உட்காந்துருக்குது. அந்த சீசனுக்கு வந்து அதை அடிச்சுட்டு ஓடி போயிடும் காற்றுல. அதனால் எக்காரணத்தை கொண்டும் தமிழ் தேசத்தை அழிச்சிடலான்னு யாரும் நினைக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதில் இந்த நிறைய பேர், யாரையும் குறிப்பிட தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும் தான் உங்களுக்கு. அதாவது ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியங்கிறது வந்து அருகம்புல். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அப்படியே அழித்தாலும் ஒரு துணுக்கு எங்கேயாவது கடந்து முளையும். ஆனால் குடமிரட்டிங்கிறது சீசனுக்கு தான் முளையும். அது நிரந்தரமாக இருக்காது. அதனால் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் தெரியாதவங்கெல்லாம் வெறும் மண். அந்த மண்ணில் கண்டிப்பாக வந்து அருகம்புல் வேர் விட்டு முளைஞ்சி துளிரோடி நிற்கும். அது வந்து இப்போது காலத்தினுடைய கட்டாயம். அதனால் வந்து திராவிடத்தை பற்றிலாம் யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுவாக தானாக, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் எதுவுமே. அந்த மாதிரி தான் அது குடமரட்டி புல். அது ஓடி போயிடும். காற்று போடுற போலில் ஓடி போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி தமிழ் தேசியம் வந்து எழுந்து நின்று பேசுகிற பேச்சில் அது பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். புரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.